இப்போ கார்பரேஷன்ல போனா காவை அச்சுக்குச்சுன்னு சொன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே ஓடிடுறாங்கப்பா. ரேஷன் கடைக்கு ஒரு இது போனா கரெக்டா லைன் நின்று ரேஷன் போடுறாங்க. இதெல்லாம் முன்னாடி கிடையவே கிடையாது. இந்த பக்கம் டிஃபன் கடைக்கு பாதி அரிசி போயிடும், இந்த பக்கம் டிஃபன் கடைக்கு அரிசி போயிடும். அரிசி போய் கேட்டால் அரிசி இல்லைன்னு வாங்குவோம். நான் வந்து அப்போ ரேஷனே வாங்கலை, இப்போ வந்து நான் ரேஷன் வாங்குறேன். ஏன்னா விஜய் புடவை குத்தாது, ஸ்டாலின் புடவை குத்தாலாம் வாங்க மாட்டேன். எது குத்தா அது வந்து எனக்கு என்னவோ தெரியல, பிடிக்காம இருந்தது. விஜய் பீரியடில் நான் போய் ரேஷன் வாங்குறேன், எல்லாமே செய்கிறேன். அது க்யூவில் நின்று லைனில் நின்று எல்லா பொருளும் நான் வாங்குறேன். இப்போ அதே போல் அம்மா ஹோட்டல் தேடிங்கிறேன் எங்கே போய் சாப்பிட்ணுன்ட்டு. எனக்கு டைம் கிடைக்கல, போனால் மதுரை வாயில் போய் சாப்பிட்ணும். எங்கள் வீட்டாண்டே நல்ல அம்மா ஹோட்டலுங்க நல்லா செய்கிறாங்க. மக்கள் வந்து அதை வாங்கி விரும்பி சாப்பிட்டுட்டு தட்டை எடுத்து போட்டு கழுவி வைக்கிறாங்கப்பா. இது ஒரு அதிசயமான விஷயம். இது எவ்வளோ பேர் பசியமாக பத்துனுக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. நாய்க்குட்டி முதல் கொண்டு அந்த தெருவில் கொஞ்சம் சோறு வச்சா சாப்பிடுது. இவ்வளோ புண்ணியம் செஞ்சுக்கிறது கடவுள் இன்னும் ஆசீர்வாதம் கொடுப்பார். கடவுள் ஆசீர்வாதத்தோடு அவர் இருப்பார். அவங்க மனைவி பிள்ளைங்க எல்லாம் ஆசீர்வாதத்தோடு இருக்கவங்க. அவங்க பாட்டுனா அவங்க குடும்பம் இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தை யாரும் சீண்டுனா ஜனங்க விடாது, கொந்தளிச்சு போயிடும்.